ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் டியூட்டர் தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, ஜாவால சுவிட்ச் கேஸ் தான் பார்க்க போறோம். சுவிட்ச் கேஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ளோ கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட் தான். ஒரு அப்ளிகேஷன்ல இருக்க ஃப்ளோவை வந்து எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்றது தான். நம்ம லாஸ்ட் வீடியோலயே பார்த்தோம்னா, இஃப் எல்ஸ் அதெல்லாம் பார்த்தோம். அது இஃப் எல்ஸுக்கும் இந்த சுவிட்சுக்கும் என்ன டிஃபரன்ஸ்? எப்படி வந்து ஒரு சுவிட்ச் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம்? சுவிட்சில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கு. லைக் இன்டீஜர் பாஸ் பண்ணலாம், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணலாம், கேரக்டர் பாஸ் பண்ணலாம், எனும் பாஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சிம்பிள் ப்ரெசன்டேஷனில் பார்த்துட்டு அடுத்து ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரெசன்டேஷன் தான் வந்து சுவிட்ச் ஸ்டேட்மெண்ட்டோட ஃப்ளோ சார்ட். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து ஃப்ளோ வந்து இங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். இந்த சுவிட்சை பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் கேசஸ் இருக்கும். எக்ஸாம்பிள் கேஸ் 1, கேஸ் 2 அப்படி அப் டு கேஸ் n வரைக்கும். இப்போ இந்த கேஸ் 1 வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே வந்து சிம்பிள் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணணும். இப்போ இஃப் எல்ஸுக்கு சுவிட்சுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, சுவிட்சில் வந்து நம்ம சிம்பிள் எக்ஸ்பிரஷன் தான் யூஸ் பண்ணுவோம். அதே போல் சுவிட்ச் வந்து டிஸ்கிரீட் கண்டிஷனுக்கு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு வீக்ஸில் இருக்கிற 7 டேஸை வச்சு நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும், ஒரு இயரில் இருக்கிற மந்த்ஸை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணணும், ஒரு ப்ரோக்ராமை கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இன்புட்ஸ் ஆர் கண்டிஷன்ஸ் வந்து டெஃபினட்டாக இருக்கும். அதே போல் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா வந்து சிம்பிளாக இருக்கும். இப்போ இஃபெல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். பட் இந்த சுவிட்ச் கேஸில் பார்த்தீங்கன்னா அந்த கேசஸ்லாம் வந்து சிம்பிளாக இருக்கும். அப்போ வந்து தான் நான் வந்து சுவிட்ச் யூஸ் பண்ணுவோம். அதே போல் பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா இஃபெல்ஸை விட சுவிட்ச் வந்து பெட்டராக பெர்ஃபார்ம் ஆகும். ஸோ அதனால் உங்களோட எக்ஸாம்பிள் என்ன மாதிரியான சினாரியோவுக்காக நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் சுவிட்ச் சூஸ் பண்ணிக்கலாம். அதே போல் சுவிட்சோட ஃப்ளோ வந்து எப்படி இருக்குன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1 வந்து நம்ம பாஸ் பண்ணுற வேரியபிளோட இந்த கேஸ் 1ஓட மேட்ச் ஆகுதான்னு பார்ப்போம். மேட்ச் ஆச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு பிரேக் ஆயிரும். அப்படி கேஸ் 1 மேட்ச் ஆகலைன்னா கேஸ் 2 அது ட்ரூ ஆயிடுச்சுன்னா ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி பிரேக் ஆயிரும். அப்படி எல்லா கேஸையுமே வந்து எக்ஸிக்யூட் பண்ணு பார்க்கும். இப்போ மேட்ச் ஆகிற கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு பிரேக் ஆயிரும். ரெஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து எக்ஸிக்யூட் பண்ணாது. இப்போ எந்த கேஸுமே வந்து மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்ன்ற ஒரு கேஸ் இருக்கும், அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணும். எதுக்காக இந்த டிஃபால்ட் கேஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ 7 டேஸ் ஆஃப் த வீக்கில் வந்து 1 to 7 தான் வந்து நம்ம டேஸோட நம்பர் இருக்கும். இப்போ வந்து யூசர் பாஸ் பண்ணுற இன்புட் வந்து அந்த வேலிட் ரேஞ்சுக்குள்ளே இல்லை அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்வேலிட் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லணும். பேசிக்கலி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் கேசஸ் ஹேண்டில் பண்ணுறதுக்கு தான் டிஃபால்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த கான்செப்ட்ஸும் ஃப்ளோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம எக்ஸாம்பிளில் வந்து இன்னும் ஸ்ட்ரென்த்னா நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நீங்கள் வெரி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த சேனலில் தமிழில் வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் வந்து நான் சொல்லிக் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நிறைய கான்செப்ட்ஸ் வந்து நான் அந்த சேனலில் கவர் பண்ணிட்டேன். ஸோ இயர்லியர் வீடியோஸை நீங்கள் பாருங்கள். அதே போல் தமிழ்லேயே ப்ரோக்ராம் கற்றுக்கணும், ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்னா, எனக்கு இருக்கிற 13 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸோட நான் இந்த சேனலில் வந்து நிறைய கண்டென்ட்ஸ் வந்து போட்டுக்கிட்டே இருக்கேன். இன்னும் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து போட போகிறேன். ஸோ அதனால் இந்த சேனலை வந்து நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம சாம்பிள் ப்ரோக்ராம் வந்து பார்த்துடலாம். இங்கே சுவிட்ச் கேஸ் அப்படின்ற ஒரு பேக்கேஜ் வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன். இந்த பேக்கேஜில் வந்து ஒரு கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா days.java அப்படின்றத வந்து கிரியேட் பண்ண போகிறேன். இப்போ வந்து கிளாஸ் ஃபைல் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இதில் வந்து நான் ஒரு மெயின் மெத்தட் வந்து கிரியேட் பண்ணுறேன். மெயின் மெத்தடு கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ் ஃபைலில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். எக்ஸாம்பிள் வந்து int day equal to something like that 3 அப்படின்னு போட்டுக்கிறேன். வந்து இங்கே வந்து நான் சுவிட்ச் கேஸ் வந்து சுவிட்ச் எக்ஸ்பிரஷன் வந்து எழுத போகிறேன். இப்போ சுவிட்சுக்கு வந்து சிண்டெக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து சுவிட்ச் அப்படின்னு எழுதிடணும். சுவிட்ச்ன்றது நத்திங் பட் ஒரு கீவேர்டு தான். இது வந்து சுவிட்ச் பிளாக். இந்த இதை வந்து சுவிட்ச் எழுத போகிறோம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த வேரியபிள் வந்து பாஸ் பண்ணணும். இங்கே வந்து நான் டே அப்படின்ற வேரியபிள் பாஸ் பண்ணுறேன். இந்த சினாரியோவில் பார்த்தீங்கன்னா இன்டீஜர் வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுறேன். இங்கே இதே கேஸில் வந்து நீங்கள் வந்து கேரக்டர் பாஸ் பண்ணிக்கலாம், ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணிக்கலாம், எனும் பாஸ் பண்ணிக்கலாம். டிபெண்ட்ஸ் அப்பான் த சினாரியோ. ஃபைன். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கேஸ் வந்து நான் எழுத போகிறேன். ஃபர்ஸ்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் இங்கே வந்து இன்னைக்கு இந்த டெமோவில் என்ன பண்ண போகிறேன்னா, நம்ம வந்து ஒரு டே நம்பர் வந்து பாஸ் பண்ணுவோம். ஸோ எக்ஸாம்பிள் வந்து 1 அப்படின்னு பாஸ் பண்ணால் சண்டேன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன், 2ன்னு பாஸ் பண்ணால் மண்டேன்னு பிரிண்ட் பண்ண போகிறேன். இப்போ 7 டேஸ் ஆஃப் த வீக்கை தான் வந்து நம்ம யூசர் கொடுக்குற இன்புட்டை வச்சு நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுதான் வந்து இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ் 1 போட்டுட்டேன். அடுத்து வந்து இந்த கேஸுக்குள்ளே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு சிஸ்அவுட் தான் போடுறேன் டெமான்ஸ்ட்ரேஷனுக்காக. இந்த சிஸ்அவுட்டில் வந்து சண்டே அப்படின்னு போட்டுட்டேன். அடுத்து வந்து நம்ம ப்ரெசன்டேஷனில் பார்த்த மாதிரி எப்பயுமே நீங்கள் ஒரு கேஸ் எழுதுனீங்க அப்படின்னா அது வந்து ஒன்ஸ் ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பிரேக் பண்ணணும். ஃபைன். இப்போ வந்து ஒரு கேஸ் எழுதிட்டேன். இதே போல் அடுத்த கேசஸ் வந்து நான் எழுதுகிறேன். சேம் சின்டெக்ஸ் தான். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ், அடுத்து வந்து என்ன வேல்யூ வந்து நீங்கள் எந்த வேல்யூ பாஸ் பண்ணால் மேட்ச் ஆக போதோ அந்த எக்ஸ்பிரஷன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து வந்து அகெயின் இதுக்குள்ள வந்து சிஸ் அவுட். என்ன இங்கே வந்து டெமான்றனால நான் வந்து சிஸ் அவுட் போடுறேன். நம்ம வந்து ஆக்சுவலாக வந்து நம்ம என்ன லாஜிக் வேணுமோ அதை எழுதிக்கலாம். ஓகே ஃபைன். அடுத்து வந்து கேஸ் 3 எழுதுகிறேன். வந்து கேஸ் 4 எழுதுகிறேன்.
வந்து கேஸ் 5 எழுதுறேன். சேம் சின்டெக்ஸ் தான். ஜஸ்ட்டு ஒரு கேஸுக்கும் நம்ம எழுதுகிற அந்த ஸ்டேட்மெண்ட்ஸை தான் வந்து நான் மாற்றுறேன். இந்த சினாரியோஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு வந்து டேஸை தான் வந்து நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இங்கே டெமோன்றனால நான் வந்து சிங்கிள் ஸ்டேட்மெண்ட் தான் எழுதியிருக்கேன். நீங்கள் இந்த கேஸுக்குள்ளே மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸும் நீங்கள் எழுதிக்கலாம். ஃபைன். இப்போ வந்து 7 கேஸ் எழுதியாச்சு. அடுத்து வந்து டிஃபால்ட் எழுதுறேன். டிஃபால்ட் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி தான், ப்ரெசன்டேஷனில் சொன்ன மாதிரி இப்போ எந்த கேஸுமே மேட்ச் ஆகலை அப்படின்னா டிஃபால்ட்டாக ஒரு இது நம்மளுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். ஸோ எக்ஸாம்பிள் வந்து யூசர் வந்து இன்வேலிட் இன்புட் பாஸ் பண்ணுறாங்க, அவுட் சைட் த ரேஞ்ச் அப்படி பாஸ் பண்ணுறாங்க. இந்த சினாரியோவில் வந்து நம்ம வந்து டிஃபால்ட் ஒரு எரர் த்ரோ பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். ஃபைன். இப்போ வந்து நம்ம சுவிட்ச் கேஸ் வந்து எழுதியாச்சு. நான் திரும்ப வந்து உங்களுக்கு சின்டெக்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். சுவிட்ச்ன்றது கீவேர்ட் லைக் இஃப் எல்ஸ் அது மாதிரி. அடுத்து வந்து இந்த சின்டெக்ஸ் படி பார்த்தீங்கன்னா இங்கே தான் நம்ம வந்து வேரியபிள் வந்து பாஸ் பண்ணுவோம். இதுதான் வந்து எக்ஸ்பிரஷன். இந்த சினாரியோவில் நான் இன்டீஜர் பாஸ் பண்ணுறேன். ஜாவாவில் வந்து மல்டிபிள் வந்து சப்போர்ட் பண்ணுறாங்க. ஃபைன். அடுத்த சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா கேஸ் தான் எழுதுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கேஸ், அடுத்து வந்து என்ன கண்டிஷன். இப்போ 1 அப்படின்னா இங்கே வந்து நான் வந்து சண்டேன்னு பிரிண்ட் பண்ணுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இந்த இடத்துல இருந்து நீங்கள் மல்டிபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். ஃபைன். அதே போல் ஒன்ஸ் வந்து இந்த கேஸ் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிளாக் வந்து எக்ஸிக்யூட் ஆன போதும் நீங்கள் கண்டிப்பாக வந்து பிரேக் பண்ணணும். அப்படி பிரேக் ஆகலைன்னா என்ன அப்படின்றத நான் ஒரு எக்ஸாம்பிளில் காட்டுறேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த இதை வந்து நம்ம வந்து பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து ப்ராப்பராக காட்டுறதுக்காக ஒரு சின்ன ஃபார்மேட்டிங் மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல ஜஸ்ட் ஒரு ஃபார்மேட்டிங் மட்டும் பண்ணிக்கிறேன். ஃபைன். இப்போ வந்து கோடு வந்து சுவிட்ச் கேஸ் எக்ஸாம்பிள் அப்படின்னு கூட நான் போட்டுட்டு ஃபைன். இப்போ வந்து நான் ப்ரோக்ராமை ரன் பண்ணி உங்களுக்கு அவுட்புட் கட்டுறேன். இப்போ இந்தபடி எப்படி வந்து ஃப்ளோ ஒர்க் ஆகும் அப்படின்னா, இப்போ நம்ம டே 3 பாஸ் பண்ணோம்னா இந்த 3 வந்து இங்கே பாஸ் ஆகும். இந்த எக்ஸ்பிரஷனில் மேட்ச் ஆகும். இப்போ கேஸ் 1ஓட மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாது. 2ஓட மேட்ச் ஆகுமா, மேட்ச் ஆகாது. அப்போ 3ஓட மேட்ச் ஆகும். நம்மளுக்கு அவுட்புட் வந்து டியூஸ்டேன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த சுவிட்ச் கேஸ் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ அவுட்புட் பார்த்தீங்கன்னா டியூஸ்டேன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இதுதான் வந்து சுவிட்ச் கேஸ். இப்போ ஃபைன். இந்த இதில் அடுத்து வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இன்புட் பாஸ் பண்ணுற கண்டிஷன் வந்து நான் 5ன்னு பாஸ் பண்ணுறேன். இப்போ யூசர் இன்புட் வந்து 5ன்னு பாஸ் பண்ணுறாங்க. இப்போ 5ன்னு பாஸ் பண்ணால் என்ன ஆகும், ஒரு கேஸாக செக் பண்ணும். இந்த கேஸ் செக் பண்ணும், மேட்ச் ஆகாது. இது மேட்ச் ஆகாது. நம்மளுக்கு எங்கே மேட்ச் ஆகும்னா இந்த கேஸ் 5 வந்து மேட்ச் ஆகும். இப்போ கேஸ் 5 மேட்ச் ஆச்சுன்னா நம்மளுக்கு தேர்ஸ்டேன்னு பிரிண்ட் ஆகணும். அதையும் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். அதாவது டிஃபரெண்ட் இன்புட் கொடுக்குறப்ப நம்ம அப்ளிகேஷன் ஆர் ப்ரோக்ராம் வந்து எப்படி ரியாக்ட் ஆகுதுன்னு நம்ம பார்க்குறோம். ஓகே ஃபைன். இப்போ வந்து ப்ரோக்ராம் ரன் ஆயிடுச்சு. சுவிட்ச் கேஸ் எக்ஸாம்பிள் வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. அதே போல் தேர்ஸ்டே வந்து பிரிண்ட் ஆயிடுச்சு. ஃபைன். இதுதான் வந்து லாஜிக் இப்போ ஒர்க் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இதில் வந்து நான் பிரேக் வந்து நான் கொடுக்கலைன்னா எப்படி ப்ரோக்ராம் வந்து பிஹேவ் ஆகும்னு காட்ட போகிறேன். ஸோ இப்போ இந்த பிரேக்கை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பிரேக்கையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இந்த பிரேக்கையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஃபைன். சம்டைம்ஸ் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுவோம். பட் நீங்கள் எழுதுறப்ப சுவிட்ச் கேஸ் எழுதுறப்ப பிரேக் வந்து மிஸ் பண்ணக்கூடாது. பட் மிஸ் பண்ணால் அதோட இம்பாக்ட் வந்து நம்ம காட்டுறேன். இப்போ இங்கே மிஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன அவுட்புட் வருதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேஸ் டே வந்து 5 தான் பாஸ் பண்ணுறோம். இப்போ 5 பாஸ் பண்ணால் இந்த 5 மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகிருக்கணும். பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 6, 7 டிஃபால்ட் எல்லாம் பிரிண்ட் வந்து ரன் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேஸ் ஃபைலில் வந்து நம்ம பிரேக் வந்து கொடுக்கல. இப்போ பிரேக்குன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து அந்த லாஜிக் வந்து ஸ்கிப் பண்ணுறதுக்காக, பிரேக் பண்ணுறதுக்காக தான். இப்போ இந்த சுவிட்சில் வந்து அந்த பர்டிகுலர் கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சுன்னா அந்த சுவிட்சோட ஃப்ளோவை வந்து பிரேக் பண்ணுறது தான். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சுவிட்ச் அப்படின்றது வந்து ஃப்ளோ கண்ட்ரோல் தான். இப்போ அந்த பர்டிகுலர் பீஸ் ஆஃப் லாஜிக் எக்ஸிக்யூட் ஆனவுடனே இந்த ஃப்ளோ வந்து நம்ம பிரேக் பண்ணணும். அந்த பிரேக் பண்ணுறதுக்கு தான் வந்து பிரேக் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறோம். இப்போ பிரேக் ஸ்டேட்மெண்ட் நம்ம யூஸ் பண்ணலை அப்படின்னா ரெஸ்ட் ஆஃப் த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆயிரும். அது வந்து லாஜிக்கலி தப்பு. நம்ம ப்ரோக்ராமே வந்து தப்பாக ரன் ஆயிரும். ஸோ அதனால் நீங்கள் மறக்காமல் வந்து பிரேக் வந்து ஒரு கேஸுக்குமே வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து நான் பிரேக் வந்து யூஸ் பண்ணாதனால இந்த கேஸ் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. இந்த கேஸ் டிஃபால்ட்டுமே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ நான் அகைன் நான் ரிவர்ட் பண்ணுறேன் கோடை. இப்போ ரிவர்ட் பண்ணிட்டேன்னா திரும்ப வந்து ப்ராப்பராக வந்து நான் கேஸஸ் வந்து பிரேக்கை வந்து நான் இன்க்ளூட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து திரும்பவும் உங்களுக்கு ப்ரோக்ராமை ரன் பண்ணி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பிரேக் கரெக்டாக போடுறதுனால இப்போ டே ஈக்குவல் டு 5 பாஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து கேஸ் 5 வந்து மீட் ஆயிரும். அதில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஃபைன். இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் இப்போ நெகட்டிவ் சினாரியோ. இப்போ வந்து நம்ம இந்த இன்புட்டை வந்து நம்ம யூசர்லேருந்து வாங்குகிறோம். யூசர்லேருந்து வாங்கி அவங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறோம். அந்த மாதிரி சினாரியோவில் இப்போ யூசருக்கு வந்து தெரியல. அவங்க வந்து தப்பாக வந்து 10 அப்படின்றது வந்து கொடுத்துட்டாங்க ஒரு இன்புட். நம்மளுக்கு தெரியும் வீக் அப்படின்றது 1 to 7 தான். அப்போ 10ன்றது வந்து அவுட் ஆஃப் த ரேஞ்ச். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா இப்போ நம்ம அந்த இதை ரன் பண்ணோம்னா நம்ம சினாரியோவில் என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்க்கலாம்.
இப்ப இந்த சினாரியோல பார்த்தீங்கன்னா, இன்வாலிட் டே அப்படின்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து இந்த எந்த கேஸுமே மேட்ச் ஆகல. அப்ப வந்து டிஃபால்ட்ன்றது ரொம்ப முக்கியம் தான். இப்ப ஏதாச்சும் வந்து அன்எக்ஸ்பெக்டட் சினாரியோ, நெகட்டிவ் சினாரியோல வந்து தப்பான இன்புட் குடுத்தாங்க அப்படின்னா, நம்ம ப்ரோகிராம் வந்து அதையும் ஹேண்டில் பண்ணணும். அதனால நீங்க மெயினா ஸ்விட்ச் நீங்க போறீங்க அப்படின்னா, கேஸ் யூஸ் பண்றப்ப பிரேக் வந்து மறக்காம யூஸ் பண்ணணும். அதேபோல வந்து டிஃபால்ட் வந்து நீங்க யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோல நான் கவர் பண்ண நினைச்சது வந்து சுவிட்ச் கேஸ் தான். உங்களுக்கு இந்த ஃப்ளோ கண்ட்ரோல் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இட்ஸ் சிமிலர் டு இஃப் எல்ஸ் தான். பட் இதோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கோட் ரீடபிலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து பெட்டரா இருக்கும். உங்களுக்கு வந்து டிஸ்க்ரீட் செட் ஆஃப் இன்புட் தான் நீங்க ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க சுவிட்ச் கேஸ் யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ப்ரோக்ராமை வந்து நம்ம சேனலுக்கு இருக்கிற கிட்டப் ரெபாசிட்டரியில் நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் எக்ஸப்ஷன் எரர் வந்துச்சுன்னா கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ குயிக்காக வந்து என்னால் சொல்யூஷன் கொடுக்க முடியுமோ நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனல் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு நான் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களை மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் திரும்பவும் சந்திக்கிறேன்.